தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எபிரேயருக்கு எழுதின நிருபம் இந்த 11வது அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கின்றதான பொழுது விசுவாச வீரர்களின் ஒரு பட்டியலை குறித்து இங்கு பார்க்க முடிகிறது. ஆனால் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு பலவிதமான கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் சகித்து கர்த்தருக்கென்று வாழ்ந்தார்கள், கர்த்தருக்கென்று பொறுமையாய் காத்திருந்தார்கள். சகலவற்றையும் வாழ்க்கையில் அவர்கள் சகித்த பொழுது விசுவாசத்திலே வல்லவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில சகல விதமான உபத்திரவங்களையும் சகித்தார்கள். ஆகையால் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற்றப்பட்டார்கள். பலவிதமான உபத்திரவங்களின் வழியாக தான் தேவன் நம்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். மேலும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பொறுமையை தாரும், என்னுடைய சுயத்தை முற்றிலுமாக நொறுக்கி உம்மை போல நீடிய பொறுமை உள்ளவராக என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் மன்றாடி செபிப்பது மாத்திரம்தான். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்க்கிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சகலவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாக செய்து முடித்திருக்கிறார் என்பதை நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்வோம். ஆகவே இனி வருகிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான முறுமுறுத்து கொண்டு நாம் குறை சொல்வதை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவரை கலைந்து போட்டவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க பழக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சகல விதமான உபத்திரவங்களை சகித்து நீடிய பொறுமையை காண்பித்தார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி மாதிரியை நமக்காக வைத்துவிட்டு சென்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல வாசிக்கிறோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி சகல விதமான உபத்திரவங்களை சகிக்கும்படி தெய்வ சமூகத்தில் காத்திருந்த தெய்வ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நாட்களை நாம் நமக்கு வருகிறதான சகல விதமான உபத்திரவங்களையும் சகித்து உலகத்தை ஜெயிக்கும்படியான தேவன் நமக்கு ஒவ்வொரு நாட்களும் பலனையும் கிருபையும் தர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதான உபத்திரவங்களோ வேதனைகளோ துக்கங்களோ கவலையோ கண்ணீரோ எதுவாக இருந்தாலும் அதை சகித்து கொள்ளத்தக்கதான பொறுமையும் கிருபைகளும் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் கேட்கிறதான பொழுது அவர் நமக்கு சம்பூர்ணமாய் அருளி செய்கிற தேவன். விசுவாச வீரர்களாய் மாற்றப்பட்டவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள், விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள், சகல விதமான உபத்திரவங்களையும் சகித்தார்கள், வேதனை அனுபவித்தார்கள். அந்த வேதனையிலும் கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். நமக்கு வருகிற சகல விதமான நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறதான பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த போதுமானவராய் காணப்படுகிறார். அதனால் பொறுமையோடு கூட காத்திருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் கடந்து வருகிறதான பொழுது
சகலவற்றையும் சகிக்கத்தக்கதான பொறுமையை என் தேவன் எங்கள் வாழ்க்கையின் தரும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் வேதனைகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் யாரை குறித்தும் குறை சொல்லாதவர்களாக, நாங்கள் புலம்பாதவர்களாக, கண்ணீர் சிந்தாதவர்களாக எப்பொழுதும் தேவ சமூகத்தில் தரித்திருந்து செபிக்கத்தக்கதான இப்படிப்பட்ட கிருபைகளை தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. யோபுவுக்கு இருந்த அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை தேவன் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுப்பீராக. அப்படி நாங்கள் பொறுமையாய் இருந்து சகலவற்றின் பரிபூரமாய் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கான கிருபைகளை தகப்பனே நீர் கொடுத்து வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால் தான் மீட்பருதீர வேலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். முற்றுமென் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்